ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பாஸ்தா தான் பண்ண போகிறோம். அது என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம பாஸ்தாவை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாஸ்தா நம்ம பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி, அதுவும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு பூண்டு இஞ்சியை நல்லா வதக்கிடலாம். பூண்டு இஞ்சிலாம் வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட பார்த்தீங்கன்னா கேப்சிகம் கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு 2 பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேரட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். எங்களுக்கு முட்டை சேர்த்தா ரொம்ப பிடிக்கும், அதனால முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா முட்டையை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம முட்டை போட்டு பெரட்டியாச்சு. இப்போ வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல. இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் மல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கிறத தூவிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். நமக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஸ்டைலில் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது சாஸோடு வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.